கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கிறிஸ்துவைப் போல மாற நாம் என்ன செய்ய வேண்டும்? இதை தான் நாம் கற்று வருகின்றோம். இன்றைக்கு நாம் லூக்கா 14ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களிலே நம் ஆவிக்குரிய வளர்ச்சியின் அடுத்த படிநிலை என்னவென்று கற்றுக்கொள்ள இருக்கிறோம். லூக்கா 14, 26, 27. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாயிருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். நம் ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடுத்த படிநிலை கிறிஸ்துவின் சீடர்களாய் வாழ்வது. கிறிஸ்துவின் சீடர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? இல்லை என்றால் அவர்களுடைய தன்மை என்ன? அதைதான் இந்த 2 வசனங்களிலே நாம் வாசித்தோம். இது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றிய மனிதர்களை பார்த்து கூறிய வார்த்தைகள். முதலாவது, ஒரு சீஷன் எப்படிப்பட்டவன்? அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே முதல் இடத்தை கொடுப்பவனாக இருக்கிறான். இயேசு கிறிஸ்து இங்கே ஒரு பதத்தை பயன்படுத்துகிறார். தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்கா விட்டாள். சில வேளைகளில் அந்த வெறுக்கா விட்டாள் என்ற பதம் தவறாக புரிந்து கொள்ளப்படும். அங்கே கிரேக்க மொழியிலே அந்த வெறுக்கா விட்டாள் என்ற பதம் எதனை சித்தரிக்கிறது என்றால், தன்னுடைய குடும்பத்தை காட்டிலும் எனக்கு முக்கியத்துவம் கொடுக்காவிட்டாள். அதான். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் நான் என்னுடைய குடும்பம் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. விசுவாசிகளை தான் நான் சொல்கிறேன், அவிசுவாசிகள் அல்ல. அவிசுவாசிகள் அப்படி வாழ்வார்கள் என்றால் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியாது. ஆகையினால அவங்க என்னுடைய குடும்பம் தான் முக்கியம்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும். உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறாரு. உன்னுடைய பிள்ளைகளையும் மனைவியும் சரியாக கவனித்து கொள்ள வேண்டும். அப்படி தன்னுடைய சொந்த குடும்பத்தை சரியாக கவனிக்காதவன் அவிசுவாசியிலும் கேடுள்ளவன் என்று வேதத்திலே தேவன் கூறியிருக்கிறாரு. நம்முடைய சகோதர சகோதரிகளை நாம் நம்மை போல நேசிக்க வேண்டும் என்று தேவன் கூறியிருக்கிறாரு. ஆகையினால வெறுப்பது என்பது எல்லாத்தையும் விட்டுட்டு சந்நியாசம் போவதல்ல. அதே போல நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்கள கண்டு கொள்ளாமல் வெறுத்து ஒதுக்குவது அல்ல. நாம் அவர்களை நேசிக்க வேண்டும். வேதம் அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுகிறதோ நம்முடைய கடமைகளை நாம் சரிவர செய்ய வேண்டும். அவ்வாறு நாம் சரிவர செய்யாவிட்டால் நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கே தகுதியற்றவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கே ஒரு சீஷன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு தனக்கு முதலிடம் கொடுக்கிறவனாக இருப்பான். இரண்டாவது, அந்த சீஷன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வான்? தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால். 27ஆம் வசனத்தில் தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன். அது அவன் தனக்காக வாழாமல் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவனாக இருப்பான். He will not live for himself, he will live for our Lord Jesus Christ. அப்போ ஒரு சீஷனுடைய 2 அடையாளங்கள். முதலாவது, இந்த உலகத்தில் உள்ள எந்த உறவுகளை காட்டிலும் கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுப்பவன். இரண்டாவது, தனக்காக வாழாமல் கிறிஸ்துவுக்காக வாழ்பவன். நான் சீஷனாக இருக்கேன், நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் என்று நம்ம வாயினால் அறிக்கையிடுவது ரொம்ப சுலபம். ஆனால் அந்த வாழ்க்கையை வாழ்வது மிக மிக கடினம். ஆகையினால தான் இயேசு கிறிஸ்து தன் சிலுவையை என்று கூறுகிறார். அந்த சிலுவை என்பது நாம் செய்ய விரும்பாத காரியங்களை கிறிஸ்துவுக்காக செய்ய நம்மை அர்ப்பணிப்பது தான் அந்த சிலுவையை குறிக்கிறது. உதாரணமாக, நம்முடைய மாம்சம் எப்போதுமே ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறத விரும்புகிறது கிடையாது. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது சாதாரண ஒரு காரியம் அல்ல. ஆனால் யோவான் 8:31 நீங்கள் என்னுடைய வார்த்தைகளை கைக்கொள்வதன் மூலமாக என்னுடைய சீஷர்கள் என்று அறியப்படுவீர்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். அதே போல் நம்மை சுற்றியுள்ள மனிதர்களை நாம் நேசிப்பது மிக கடினம். அதிலையும் குறிப்பாக நமக்கு எதிராக தீமை செய்பவர்கள், எப்போதுமே நமக்கு கெடுதல் செய்பவர்கள், நம்மை குறித்து எப்பொழுதுமே ஏளனமாக தவறாக பேசுபவர்கள், நம்மை கீழ்த்தரமாக நடத்துபவர்கள், அவர்களை நாம் நேசிப்பது மிக மிக கடினம். நம்முடைய சபையில் உள்ள சக விசுவாசிகளோடு எல்லோரையும் ஒரு குடும்பமாக ஏற்றுக்கொண்டு அவர்களோடு வாழ்வது மிக கடினம். யோவான் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் இயேசு சொல்றாரு, நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிப்பதின் மூலமாக இந்த உலகம் நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்று அறிந்து கொள்ளும். இல்லை என்றால் இங்கே நீங்கள்
உங்களுடைய சொந்த இரத்த சம்பந்தமான குடும்பத்தை காட்டிலும் என்னை அதிகமாக நேசிக்க வேண்டாம். உங்களுடைய பணத்தை காட்டிலும் இந்த உலக செல்வங்களை காட்டிலும் என்னை அதிகமாக நேசிக்க வேண்டாம். ஏன், ஒருவன் தன்னை நேசிப்பதை விட கிறிஸ்துவை அதிகமாக அவன் நேசிக்க வேண்டும். அவன்தான் சீடன். ஒரு சீடன் என்பவன் யார்? தான் பின்பற்றுகிற தன்னுடைய குரு என்ன விரும்புகிறாரோ அதை இந்த உலகத்திலே செயல்படுத்துபவன் தான் ஒரு சீடன். இப்போ இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய குரு மாத்திரம் அல்ல, மாறாக அவர் நமக்காக தன்னுடைய சொந்த இரத்தத்தையே சிந்தி பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்த நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். அவர் சிருஷ்டிகர்த்தா, அவர் அகில உலகத்தின் ஆண்டவர், அவர் சர்வத்தையும் ஆள்பவர். அப்போ அவருடைய சித்தத்தை இந்த பூமியிலே செயல்படுத்துவது தான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கணும். என்னுடைய ஆசை, என்னுடைய கனவு, என்னுடைய விருப்பம் என்று வாழாமல் இது கிறிஸ்துவின் விருப்பம், இது கிறிஸ்துவின் தரிசனம், இது கிறிஸ்துவின் வாஞ்சை, அதை நிறைவேற்றுவதற்காக நான் இந்த பூமியிலே வாழ்வேன் என்று தன்னை அர்ப்பணிப்பவன்தான் சீடன். எனக்கு அன்பானவர்களே, நாம் கிறிஸ்துவின் மெய்யான சீடர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்மை நாமே பரிசோதித்து பார்ப்போம். தேவன் தாமே நாம் கிறிஸ்துவின் உண்மையான சீடர்களாய் அவருக்காக வாழ நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமென்.